பட்டு நுங்கு வெட்டுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. கத்தி சரியில்லைன்னா இன்னும் நல்லா வெட்டுவேன். அப்போ நுங்கு வெட்டணும்னா மெயினாக கத்தி ஒழுங்காக இருக்கணும், அப்போ தான் நுங்கு வெட்ட முடியும். அது மாதிரி தான். ஆனால் வந்து பாதி தான் வந்துச்சு. இன்னும் எப்படி வெட்டலான்னு ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறியா? ஓகே, சக்ஸஸா ஒன்று விழுந்துட்டு. ஒரு வார்த்தை, எனக்கு இந்த பொருள் வேணும்னா எங்க வீட்டுக்காரர் மானத்தில் இருக்கிற மாச்சியா வாங்கிடுவாங்கன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ் கிரீ ரோஸ். பட்டு வந்து எதுக்கு இந்த ஒரு சிரிப்பு இல்லை, நுகு தூக்கி வச்சுட்டு போஸ்ட் கொடுத்தல, அதான் சிரிப்பு வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஸ்பெஷலான விளாக் தான் இது. வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. நீ பார்த்தியா? ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா கிடைக்காது இல்லை, நுங்கு கிடைக்காது, அதனால சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்படிலாம் இல்லை. இப்போ வெயில் சீசனுக்கு நுங்கு கிடைக்கும், கிடைச்சாலும் பட்டு வந்து வாங்கி தர மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு கிராமத்துல இருக்கிறதுனால நமக்குலாம் வந்து இது கிடைச்சிடும். ஆனா எங்களுக்கு ஓஸ்ல கொடுத்தாங்க. பட்டு வந்து வழியில போக்குள்ளலாம் நுங்கு வாங்கணும்னா வாங்கி தர மாட்டாங்க. யாராவது கொடுக்குறாங்களான்னு பார்த்தா மட்டும் வாங்கிப்பாங்க. சரி விடு, அதை விடு. பட்டுன்னு என்னன்னு சொல்லணும்னு சொல்லு. இந்த வெயில் சீசனுக்கு வந்து நல்லா வந்து சூட்டை கிளப்பி விட்டுருச்சு, மழை பெஞ்சி இல்லையா? ஸோ அதனால் இது வந்து நல்லா குளுமை இந்த நுங்கு. இதை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பாயாசம் தான் பண்ண போகிறோம். ஐஸ் ஆப்பிள் பாயாசம். ஐஸ் ஆப்பிள் பாயாசம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஃபன் நடக்குது, எப்படி ஐஸ் ஆப்பிள் மாதிரி வருதா இல்லை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நான் எப்படி வெட்டலான்னு ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறியா? ஓகே, சக்ஸஸா ஒன்று விழுந்துட்டு. இப்போ நுங்கு பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே கடையில் வந்து பீஸாக கொடுப்பாங்க, 9 கூறு வச்சு இல்லை 6 வச்சு. ஸோ அது மாதிரி விற்பாங்க கடையில். ஆனால் பட்டு வந்து கெஞ்சும் வாங்கி தர சொல்லி, இன்னொரு நாள் வாங்கி தரேன்னு என்னை ஏமாற்றி கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து அப்படியே கொலையாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு நுங்கு. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். இந்த சீசன்லேயே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் வந்து நுங்கு சாப்பிட போகிறோம். லாஸ்ட் டைம் சாப்பிட்டோம், அது வந்து அவ்வளோ நல்லா இல்லை. அது சின்னதாக இருந்தது, உள்ள வந்து நுங்கே இல்லை. வெற்றிகரமாக நுங்க வந்து வெட்டியாச்சு. பட்டு நுங்கு வெட்டுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. கத்தி சரியில்லைன்னா இன்னும் நல்லா வெட்டுவேன். அப்போ நுங்கு வெட்டணும்னா மெயினாக கத்தி ஒழுங்காக இருக்கணும், அப்போ தான் நுங்கு வெட்ட முடியும். இது மாதிரி ஒரு கட்டையில் வெட்டுறாங்க. நம்மளுக்கே இங்கே கிடைக்க மாட்டேது நுங்கு. இப்போ சென்னை சிட்டிலாம் அங்கெல்லாம் நுங்கு எப்படிப்பட்டவங்களுக்குலாம் கிடைக்காது. இப்போ நம்மளுக்கே வந்து கொடுத்தாங்க, இப்போ எங்களுக்கே நுங்கே கிடைக்க மாட்டேது இங்கெல்லாம். ஆனால் அங்கே நம்ம சொந்த ஒரு எடச்சேரிக்கெலாம் போனாக்கா இருக்குங்க. அன்னைக்கு கூட்டாங்க, செம வெயில். வேணாம். ஓகே, நீ எடுத்து நோண்டி ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணி வச்சுக்கோ, சரியா? ஆமாம் இருக்கு. என்ன பண்ணி கொடுத்தா? வெட் பண்ணியா? டங்கு ஸ்லிப் ஆகுது. இவ்வளோ டுக்கு பார்த்த விட தலைகால புரியல. ஸோ நுங்குலாம் வந்து கிடைக்காது, கிடைச்சா சாப்பிடுங்க. ஓசில் கொடுத்தாலும் வேணான்னு சொல்லாதீங்க, கூச்சப்படாமல் சாப்பிடணும் வாங்கி. எங்களுக்குலாம் எங்கள் வீட்டில் கொடுத்தாங்க, நான் தான் சுட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும். நுங்கு வாங்கி தரல, நம்ம இப்ப சண்டை போட்டாங்க பட்டுக்கிட்ட. மாதிரிதான். ஆனா வந்து பாதி தான் வந்துச்சு, ஃபுல்லா எடுக்க முடியல. இப்போ அம்மா ஒன்று சொன்னாங்க, நுங்கு வேணும் அப்படின்ட்டு, வருஷத்தில் கிடைக்கிற பொருள் அப்படின்னாங்க. நியாயம்தான். நம்ம ஒரு இடத்துலேருந்து வரும்போது நுங்கு நிறுத்தி பார்த்துட்டாக்கா வாங்கிடும். அப்படி இல்லையா அந்த நேரத்தில் காசு இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால் அன்றைக்கி வாங்கி தரல. அதே மாதிரி மாங்காய் சீசன் வந்தால் மாம்பழம், மாம்பழ சீசன் வந்தால் மாம்பழமா, அந்தந்த சீசன் எதுவும் சாப்பிடணுமா? அதெல்லாம் நியாயமே இல்லை. பால் வந்து கொதிக்க வச்சிருக்கேன் பால்.
நம்ம வந்து ஜவ்வரிசிலாம் போட்டு தான் பாயாசம் பண்ண போகிறோம். ஜவ்வரிசி போட்டு பாலில் வந்து அந்த நுங்கு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, குத்தி நோண்டி அதை எடுத்து பாலில் போட்டு இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்ததும் மிக்ஸ் பண்ணி இதோ பாருங்க ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், போட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சைலாம் இல்லை, வெறும் முந்திரி மட்டும் எண்ணெய் ஊற்றி தாளித்து பண்ணிவிடுவேன். ஸோ பண்ணிவிட்டு ஃபைனல் ஸ்டேஜ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகேவா? நுங்கு எடு. மேக்ஸிமம் அந்த தோலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, அதுக்கு மேலே ரிமூவ் பண்ண முடியல. சரி ஓகே, அதில் போட்டுடலாமா? போட்டுடலாம். நல்லா கொதி வந்துடுச்சுப்பா, சூப்பர். அது இப்படி மேஷ் பண்ணிக்கோங்க. அது ரெடி, அது குழக்குழன்னு தான் இருக்குது. பட் நாங்கள் வந்து கடையில் இப்போ பத்தியாக வாங்கக்குள்ள அது கட்டியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்க, குழக்குழன்னு பிசைஞ்சு இல்லைன்னா மேஷ் பண்ணிக்கோங்க. அது மேஷ் வச்சு அதில் ஜவ்வரிசி மட்டும்தான், சேமியா இல்லை. அதுக்கு பதில் தான் நுங்கு. ஆமாம், நுங்கு பாயாசம் ரெடியாக போகுது. சர்க்கரை இன்னும் போடல. நுங்கு பாயாசம் ரெடி. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃபுல்லாக பாலில் தான் பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு அவ்வளோ பால் பிடிக்காது, செட் ஆகாதுன்ட்டு நாங்கள் வந்து ஜவ்வரிசி லைட்டாக பால் சர்க்கரை போட்டு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை பாயாசமாக ஆக்கிடுவோம். ஸோ உங்களுக்கு எப்படிலாம் உங்களுக்கு தோணுதோ அது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஃபுல்லாக பால் ஊற்றி எங்களுக்கு பிடிக்கும்னா ஃபுல்லாக பால் ஜவ்வரிசி நுங்கு போட்டு பண்ணி சாப்பிடலாம் பாயாசம். அம்மாவுக்கு வந்து கட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்குன்றாங்க. கடைசி வரைக்கும் சாப்பிட்டு பார்க்கல. இது இப்படியே சூடா இருக்கா வந்து அம்மா சாப்பிடாத இப்படி இப்படி தவழிட்டே இருக்காங்க. உங்க பாயசம் வந்து செம்மையா இருக்கு, வேற லெவல்ல. உள்ள வச்சன் வந்து சேட்டை ரொம்ப நல்லா இருக்கான். தண்ணியா இருந்தாலும் செம்ம சூப்பர். உங்க பாயசம் வந்து இதுக்கு முன்னாடி நான் பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணுறேன். நல்லா தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்டைலில் நீங்கள் உங்கள் ஸ்டைல் பண்ணுறது இருந்தால் பண்ணிக்கோங்க. என் ஸ்டைலில் பார்த்து கூட நான் எப்படி பண்ணேன்ட்டு பண்ணுங்கள். நல்லா தான் இருக்குது. இந்த சம்மர் சீசனில் நுங்கு பாயாசம் ஒரு நல்ல ஸ்வீட்டான ஒரு ரெசிபி. இது வந்து இப்போ தான் பண்ண முடியும் சம்மர் சீசனில் தான், ஏன்னா நுங்கு இப்போ தான் கிடைக்கும். கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி பாயாசம் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளுடைய மாமா வீட் பட்டு புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய். நல்லா இருந்து செம்மையாக இருந்து.